ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரையில இப்படி ஒரு அழகான தாமரை குளம், சமணர் மலை, அதுக்கப்புறம் அங்க நடுவுல இருக்கிற கருப்பண்ணசாமி கோயில், பெரிய உயர்ந்த ஆலமரம், இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்குங்க. இது ஒரு சின்ன கோடம்பாக்கம்னு சொல்லலாம். இங்க நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஜெகமே தந்திரம், அதுக்கப்புறம் இந்த தாமரையை பறிக்கிற மாதிரி சூரரை போற்று படத்துல இது மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காங்க. தூங்கா நகரம் படத்தோட சீனு, அதுக்கப்புறம் ஜெகமே தந்திரம் படத்துல வர்ற கிளைமேக்ஸ் சீனு சமணர் மலையில எடுத்திருக்காங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நாகலிங்க பூ. இது ரொம்ப சாதாரணமானது இல்லைங்க, அவ்வளவு விசேஷமான இது ஒரு மரம். இதுல இருந்து எடுத்து பக்கத்திலேயே லிங்கம் இருக்கு, அதுக்கு நைவேத்தியமா வைக்கிறாங்க. அப்புறம் இந்த சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ சொல்லவே வார்த்தை இல்லைங்க, அவ்வளவு தத்ரூபமா இருக்குங்க. அப்படியே அந்த ஐயனார் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இதுதான் மெயினான என்ட்ரன்ஸ்ல இருக்கிற சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி. இந்த இடம் கீழக்குயில் குடி மற்றும் வடிவேல் கரை அப்படிங்கிற 2 ஊருக்கு சொந்தமானது. இங்க இருக்கிற தடாகம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசு, சூப்பரா இருக்கு. துள்ளி குதிக்கிற மீன் எல்லாம் நம்ம பொறி போட்டதும் அப்படி கவுங்க, வாய் ஆன்னு திறந்துட்டு. அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நாகமலை புதுக்கோட்டை மதுரையில இருந்து 18 கிலோமீட்டர்ல இருக்குங்க. 4-5 மணி போல போயிருந்தோம். இதாங்க சமணர் மலை. இது வழியா போகலாம் மேல ஏறி. இங்கதான் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இந்த ஆலமரத்துக்கு அடியில தான் அந்த தர்மதுரை அப்படிங்கிற படத்துல வரும் இல்லையா, மெடிக்கல் கேம்ப், அதெல்லாம் இங்க எடுத்திருக்காங்களாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த குதிரை வாகனம் எல்லாம் சொல்லவே வார்த்தை இல்லை. மீனாட்சி, சொக்கரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவபெருமானும் நந்தி தேவரும், அதுக்கு அந்த நாகலிங்க பூ போட்டு வழிபட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படியே மனசே ஒரு அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குதிரையில நிறைய வச்சிருக்காங்க. பக்கத்துலதான் அந்த சமணர் மலை. அந்த சமணர் மலைக்கு போறதுக்கு படிகள்லாம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் வர்றாங்க அந்த படி. அப்புறம் இந்த கல்யாணமான புது மாப்பிள்ளை பொண்ணு இவங்கெல்லாம் ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க, போட்டோஸ் வீடியோஸ். பாருங்க, இது வழியா தான் ஏறி நம்ம மேல போகணும். ஃபென்டாஸ்டிக் வியூவா இருக்குங்க. எல்லாரும் மதுரைக்கு வந்தீங்கன்னா அவசியம் இந்த ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணுங்க, லிட்டில் கோடம்பாக்கத்தை. அதே சமயத்துல ஆன்மீகத்திலையும் நம்ம இந்த சுவாமியும் தரிசனம் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமணர் மலையில தான் இந்த ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற படத்துல வர சீன் இந்த சமணர் மலையில தான் எடுத்திருக்காங்களாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே தத்ரூபமா இருக்கு. பாருங்க, நான் இப்ப பொறி போடுறேன், எத்தனை மீன் வருது பாருங்க. ஆணு வாயை திறந்து நான் இப்படி எடுக்கிறேன். நானே தான் ஷூட் பண்றதுனால 2 கையிலையும் என்னால பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் எவ்வளவு அழகா அது வாங்கிக்குது பாருங்களேன் பொரிய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல மேலும் வீடியோக்களுக்கு கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.